நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் பொட்டலாம், கிருமியை நம்பி வெள்ளத்தை கொடுத்துருக்கே, பேலன்ஸ் ஏதாவது தேருமா? டேய் என்னடா பண்ற? வாயை திறந்து பதில் சொல்றா. என்னடா பொட்டலாம்? வாயில நதுரா. டேய் எச்சிடா. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அடிங், நீ குழந்தையா? நீ பானையில பொங்கல் வைக்க நேரமாகுன்னு கிருமி வாயிலே பொங்கல் வச்சிட்டு இருக்கான். இல்லடா கிருமி? டேய் சாப்பிடாம வெள்ளத்தை கையில ஓடுற. ஏன் பொட்டலாம்? பேசாம வெள்ளை பொங்கல் வச்சிட்டா என்ன? டேய் இவனா பாரு. என்ன கிருமி, வெள்ளத்தை வாயில போட்டுக்கிட்டு சாமிக்கு வெறும் பொங்கல் வைக்கலான்னு பாக்குறியா? சாமிக்கு முன்னாடியே சொன்னியா என்னது? சக்கரை பொங்கல் தான் வைக்க போறேனே. வீட்டுல நான் பாஸ் ஆகனா பொங்கல் வைக்கிறதா வேண்டிட்டாங்க, அதான் தெரியும். போன் பண்ணி கேளுடா. யாருக்கிட்ட கேக்குறது? உங்க அப்பாவுக்கு போன் பண்ணு. ஹலோ அப்பா, நான் தான்ப்பா கண்ணி பேசுறேன். ஆமாப்பா, கோயில தான் இருக்கேன். இல்லப்பா, சாமிக்கு சக்கரை பொங்கல் வைக்கணுமா இல்ல வெள்ளை பொங்கல் வச்சா போதுமான்னு கேட்கலாம் தான். சரிப்பா வச்சிரம்பா. வச்சிரம்பா. என்னடா சொல்றாரு? ஊர்ல இருக்கிற கட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டுறாரா. தப்பனுங்களே இப்படிதான்டா, அம்மாட்ட அடி வாங்குவானுங்க, அந்த கோவத்தெல்லாம் நம்மள்ட்ட காட்டுவாங்க. டேய் ஒழுங்கா வெள்ள திடிச்சு கொடுங்கடா. தேவையில்லாம ஒரு போனை போட்டு டார்ச்சர் பண்ணியாச்சு. அவர் அம்மாவோட கிளம்பி இங்க வராராம். அப்ப அவரு உன்னை பொங்க வைப்பாரு. அதுக்கு பேர் பொங்கல் இல்ல, கெடா வெட்டு. கிளி, சக்கரை பொங்கல் தான் ஈஸி. ஏன் சொல்லு பாப்போம்? ஏன்? சக்கரை பொங்கலுக்கு சைடிஸ் தேவையில்ல, வெள்ளை பொங்கலுக்கு சாம்பாரு அவியெல்லாம் தேவைப்படும். விஞ்ஞானிடா நீ. எப்படா பொங்கல் ரெடி ஆகும்? பாரா, இவன் யாருக்கு மேல நம்ம கேக்குறத. டேய் இப்பதான் அடுப்பு பத்த வச்சு தண்ணியே ஊத்தி இருக்கோம். தண்ணி 100 டிகிரி ஹீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொதிக்க ஆரம்பிக்கும். அப்பதான் அதுல இருந்து நீராவி வரும். அந்த நீராவில தான் நம்மளோட அரிசி கொதிக்கும். அதுக்கப்புறம் தான். டேய் இதுக்கு அவனே பெட்டர்ரா. சாப்பிடுறதுக்கு தட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களே, அது இல்லடா. பொங்கலை அப்படியே தட்டுல போட்டு சுட சுட கையில எடுத்து உப்பு உப்புன்னு ஊதி அப்படியே வாயில போட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? என்னடா முறைக்கிறீங்க? அடுப்பு தாண்டா பத்து வச்சிருக்கோம், அதுக்குள்ள ஏன் போற கதையை பத்தி பேசுற? டேய் பொங்க வைக்க விடுங்கடா. டே கிளி, அந்த அரிசி இதுல போடு. கிருமி, ஒரு அம்மன் படா பாடு. மாரியம்மா மாரியம்மா. என்னடா சினிமா பாட்டு பாடுற? சினிமா பாட்டு இல்லடா, சினிமா சாமி பாட்டு. டேய் அதெல்லாம் வேணாம், கொலை விடுங்கடா. அப்படின்னா என்னடா? கொலவ சத்தம்டா. எப்படி விடுறது? மகாநிதி படத்துல விடுவாங்களே. டே கிருமி விட்டு காட்டுறா. டேய் இது பேர் ஊலடா. டேய் இப்ப நான் விடுறேன் பாரு. இது ஓகேவா? ஓரளவுக்கு பரவாயில்லடா. டேய் இதெல்லாம் தனியா விட்டா சரியா வராது, கோரஸா விட்டாதான் சரியா வரும். என்னடா ஊஃபோன்னு கொல்ல விடுதே? டேய் எங்க அப்பாடா. ஹலோ ஆமாப்பா, இங்கதான் இருக்கேன், கோவில் முன்னால. ஆமாப்பா, அம்மன் கோவில். அப்பா அப்பா. சரிப்பா சரிப்பா சரிப்பா. டேய் சொதப்பிட்டேன்டா. என்னடா? அவரு பொங்கல் வைக்க சொன்னது ஐயப்பனுக்கான், நான் பொங்கல் வைக்கிறது அம்மனுக்கு. ஐயோ, இப்ப என்னடா பண்றது? பானையை தூக்கிட்டு வாடான்றாரு. ஆத்தா கோச்சுக்காதா? ஆத்தா கோவப்படாதரா, அது அன்பானது. எங்க தாத்தா தான் கோவப்படுவாரு. தூக்குடா பானைய, அடுத்த கோவில்ல கண்டினியூ பண்ணிக்கலாம்.
என்னங்க காஃபி. என்னங்க காஃபி வச்சது கூட தெரியாம என்ன எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல பசங்கள்லாம் இன்னைக்கு என்ன பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கு சிரிக்கிற? இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி ஏமாலியா இருக்க போறீங்க? அவ்ளோ சீரியஸா இருந்தப்ப வராத பசங்க இப்ப வர போறாங்களா? இல்ல கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நமக்கு அறிவு வேணாம்? லீவ்ல ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்துவாங்களா, இல்ல இப்படி காலை உடைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க வாத்தியாரை பார்க்க வருவாங்களா? கயல், அவங்கள அப்படிலாம் சொல்லாத. குழந்தைகளுக்கு அப்படிலாம் தப்பா யோசிக்க தெரியாது. காலையிலேயே கடுப்பேத்தாதீங்க. அவங்களுக்கா எதுவும் தெரியாது? இல்லாத பொய்ய பேசி இருந்த காலையும் கையும் உடைச்சிட்டாங்க. அவங்கள போய் இன்னும் குழந்தைன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா திட்டாத கயல். இதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்த விபத்து. இதுக்கு யாரை குற்றம் சொல்ல முடியும்? இதெல்லாம் பசங்க அதில் விழுந்தா துடிச்சு போயிடுவாங்க. ஐயா சாமி, இனிமே நான் எதுவும் பேசல. அவங்கள பத்தி பேசினா உடனே கோவம் வந்துருமே. இந்த காஃபி எடுத்து குடிங்க, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். எங்க வந்தீங்க? சாரை பாத்துட்டு போலான்னு வந்தோம்க்கா. அவரு தூங்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் பார்க்க முடியாது. பரவாயில்லக்கா, சார் தூங்கட்டோக்கா. நாங்க இங்கே வெளியே வெயிட் பண்றோம்க்கா. அவர் எழுந்ததும் நாங்க பார்த்து பேசிட்டு போயிடுவோம்க்கா. பார்த்து என்ன பேச போறீங்க? சும்மாதான்க்கா, ஒரு 2 வார்த்தை பேசுன சார் ஆறுதலா இருக்கும்லக்கா. அதுவும் இல்லாம கைபொம்மை பார்த்து சார் ஒரு பொருள் கொடுக்க சொல்லிருக்காரு. அவன் ஆளே காணோம். அதையும் சார் கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோக்கா. இவ்வளவு பட்டும் அந்த மனுஷனுக்கு அறிவே வர மாட்டேங்குதே. இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பையனுக்கு என்ன கொடுத்து விட்டாரு? ஒண்ணுலக்கா, ஒரு சாதாரண பேனாதான். காலை உடைச்ச பையனுக்கு பேனாவை கொடுத்து விட்டுருக்காரு அந்த மனுஷன். என்ன ஜென்மமோ தெரியல. ஏய், இப்ப அவங்க இன்ஃபர்மேஷன் கேட்டாங்களா? பேன் தேவையில்லாம சார திட்டுவாங்க இருக்கிறீங்க. ஏய், அங்க என்ன பேச்சு? ஒண்ணும் இல்லக்கா. இங்க பாருங்க, உங்களால அவர் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. ஆறுதல் சொல்ல வரோம், ஆட்டுக்குட்டி சொல்ல வரோம், இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. இனிமே அவரை ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீங்களும் இந்த பக்கம் வந்துடாதீங்க. அவர் உயிரை கொடுத்து படிப்பை சொல்லி கொடுத்தாரு. நீங்களும் பாஸ் ஆயிட்டீங்க. அதோட எல்லாம் முடிஞ்சது. இனிமே உங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. புரியுதா? போங்க. ஏய் போலாம்ப்பா. சரிக்கா, நாங்க போறோம். ஆனா இத மட்டும் சார் கிட்ட கொடுத்துருங்கக்கா. இந்தாங்கக்கா. எதுக்கு இது? எங்க அப்பா குதிர்க்குள்ள இல்லன்னு நானே மாட்டிக்கிறதுக்கா? பசங்க வந்தாங்க, ஆனா உங்களை பார்க்காம இதை மட்டும் கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னா அவருக்கு என்ன விட்டுருவாரா? ஒண்ணு வேணாம், இதை நீங்களே எடுத்துட்டு போங்க. கிளம்புங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடி இப்படி ஆயிடுச்சு? அக்காக்கும் கோவம் இருக்க தானே செய்யும். ஸ்டாலின் சாருக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குல்ல. அதுக்கு நீ இப்படியா மூஞ்சில அடிச்ச மாதிரி துரத்தி அனுப்புறது? எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே ஓடி போய் ஸ்டாலின் சார் கிட்ட போட்டு குடுக்கலாமான்னு இருந்துச்சு. மறுபடியும் எதுக்கு நம்மளால சண்டை வரணும்? அதுக்காக தான் பொறுமையா இருந்தேன். அக்கா சொல்றதா பார்த்தா சாரை இனிமேல் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க போல. எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. சேச்சே, யார் சொன்னது? ஸ்டாலின் சார் அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அதுவும் ஸ்கூல் விஷயத்துல சார் எடுக்கிறது தான் முடிவு. ஏய், அக்கா கடைக்கு போயிருக்காங்கல்ல, அதுக்குள்ள போய் சாரை பாத்துட்டு வந்துடலாமா? ஏய், எதுக்குப்பா வம்பு? அப்புறம் அவ்வளோதான், கைபாம்க்கு விழுந்த மாதிரி நம்மளுக்கும் விழும். வாங்கப்பா கிளம்பலாம். வருவான்டா. டேய், அதெல்லாம் இல்லடா. வருவான்டா. ரெடியா? ரெடிடா. புழு கிடைச்சதா? ஏண்டா, மீன் கூட கஷ்டம் போல இருக்கு. மீன் பிடிக்க புழு கிடைக்கிறது கஷ்டம் போல இருக்கே. ஆமா, சோறு வச்சா மீன் மாட்டாதே. ஆமாண்டா, சோறு போட்டு குழம்பு ஊத்து, மீன் சாப்பிட வந்து மாட்டோம். நிஜமாவே புழு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. மண்ணை கிளறி பாத்தியா? மண்ணை கிளறா வெறும் கேரி பாகும் கோக் பாட்டில் தான்டா இருக்கு. டேய் போலாமா? எவ்வளவு நேரம் தான் வாயில தூண்டில் போடுவீங்க? போய் குளத்துல போடுவோம். ஆமா, கிளி அங்க காணோம். அவன் வரல. ஏண்டா? ஒரு சின்ன பஞ்சாயத்து. என்ன? அவங்க அப்பா அவனை பாட்டு கத்து சொல்லிட்டாராம். ச்சே, லீவ்ல இந்த அப்பனுக்கு தொல்லை தாங்க முடியாதுடா. அது கத்துக்கோ இது கத்துக்கோ சொல்லி சாவடிப்பாங்கடா. பழைய பாஸ்கர் பத்தி உனக்கு தெரியும்ல. மத்த எந்த விஷயம் வேணா பொறுத்து பாரு, ஆனா பாட்டுல மட்டும் அப்படி இல்ல. இப்ப என்னடா பண்றது? கிளிய மட்டும் தனியா விட்டு போக வேணாம்டா. இப்ப யாரு கிளிய விட்டு தனியா போறது சொன்னது? என்னடா சொல்ற? நேரா கிளிய பார்க்க போறோம். அங்க பாட்டு வாத்திர பாத்துட்டு அட்டாக்கார் முகத்தை போடுறோம். கிளிய கிளப்பிட்டு ஓடிக்கு போறோம். ஆமாண்டா, வாங்க போலாம்.
என்னடா இங்க பாட்டு கத்துக்கலான்னு வந்திருக்கேன்டா. விளையாடாதீங்கடா. நிஜமாதான்டா. ஆமாண்டா, நீ தான் உங்க கூட மீன் பிடிக்க வரல, அதான் உன் கூட பாட்டு கத்துக்கலாம்னு வந்திருக்கோம். எங்க அப்பா பத்தி தெரியும்ல, வேற ஏதாவது வேலைனா அதையும் இதையும் காரணம் சொல்லி தப்பிச்சிக்கலாம். பாட்டுன்னு வந்துட்டா நோ காம்ப்ரமைஸ். விடு, நாங்க பாத்துக்கிறோம். என்னடா பண்ண போறீங்க? எவ்வளவோ பண்ணிட்டோம், இத கூட பண்ண மாட்டோமா? டேய் என்னடா அமைதியாரி, பழைய சவுண்ட் சி வேலையெல்லாம் காட்டினாதான் வேலைக்கே ஆகும். சிட்டி, நீ என்னடா பேசுற? நானே தான். வணக்கம் சார். வணக்கம். இதுல பாஸ்கர் பையன் யாரு? நான் தான் சார். இவெல்லாம் யாரு? இல்ல சார், நான் பாட்டு கத்துக்கணும்னு சொன்னேன், இவங்களும் பாட்டு கத்துக்கணும்னு வந்திருக்காங்க. பரவாயில்லையே. தம்பிகளா, மியூசிக் தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார், மியூசிக் போட்டா அது மியூசிக்னு தெரியும். அது இல்லப்பா, மியூசிக்ல பேசிக் நாலேஜ் இருக்கான்னு கேட்டேன். இருக்கே சார். அப்படியா? என்ன தெரியும்? 7 சுரங்கள். பரவாயில்லையே, எங்க பாடு பாப்போம். தொடையில தட்டி பண்ணா கரெக்டா பாடுறேன் சார், பாடி காட்டா சார்? இல்ல வேணாம். இல்ல சார், பாடி காட்டுறேன் சார். சரி பாடு. சாரி ஆஹா. கமா ஆஹா. பாதனி சாரி கமா பா. என்னடா பண்ற? நீங்க தானே சார் தொடையில தட்டி பாட சொன்னீங்க? என்ன கிண்டல் பண்றியா? நிஜமாதான் சார், உங்ககிட்ட பாட்டு கத்துக்கிட்டு பெரிய ஆள் ஆகணும்னு வந்திருக்கேன். நான் யாருக்கும் டியூஷன் எடுக்க முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. சார், பொட்டலத்தை சேர்த்துக்காங்க சார். பொட்டலத்துக்கு சூப்பரா வாய்ப்பாடு தெரியும் சார். இதுல யாரா பொட்டலாம்? நான் தான் சார். வாய்ப்பாடு தெரியுமா? ஆமா சார், நிஜமா கத்துக்கிட்டது. அப்படியா? நீ கத்துக்கிட்டத பாடு பாப்போம். 4 5 5 2 5 10 3 5 5 4 5 20 5 டேய், வாய்ப்பாட்டு பாடுறாடா, வாய்ப்பாடு பாடுற. சார், நான் நல்லா பாடுவேன் சார். அப்படியா? பாடு. நடுக்கடல்ல கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? இறந்த பின்னே கடல் வரைக்கும் செல்ல முடியுமா? பெற்றோர் மனதில் என்னடி இப்படியே தடவிட்டு இருந்தா எப்பதான் சைக்கிள் ஓட்ட கத்துப்ப? எனக்கு சைக்கிள் வருமாப்பா? நீ என்ன சைக்கிள் உருவாக்கவா போற? ஓட்ட தானடி போற. இல்லடி, ஓட்ட வருமான்னு. நிலாவுக்கு போக முடியும்னு நினைச்சனால தான் வெள்ளக்காரன் நிலாவுக்கு போயிட்டான். நம்ம எல்லாம் போக முடியாதுன்னு நினைச்சனால தான் இன்னும் நிலாவை கட்டி சோறு ஊட்டிட்டு இருக்கோம். பா, ரொம்ப தத்துவண்டி. ஏ டால்டா, நீ ஆசைப்பட்டு கேட்டதுனால தான் என் வீட்டுக்கு தெரியாம சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன். நாங்க உனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து தரோம். ஆனா நீ சைக்கிளை மட்டும் கீழே போட்ட. எனக்கு அடிப்படுமாப்பா? உனக்கு அடிபட்டா பரவாயில்ல, ஆனா சைக்கிளுக்கு எதுவும் அடிபடக்கூடாது. எங்க அப்பா என்ன தொலைச்சே போட்டுருவாரு. என்னடா பாசு? ஆமாண்டி, ஒரு தடவை இவ சைக்கிள் கத்துக்கும் போது தெரியாம கீழே விழுந்துட்டா. உடனே அவங்க அப்பா ஓடி வந்து முதல்ல சைக்கிளை தான் தூக்குனாரு. அப்பனா நீயே பாத்துக்கோ. என்ன டால்டா, வேணான்னு யோசிக்கிறியா? ஹே, அவளே சைக்கிள் ஓட்ட முடியுமா முடியாதான்னு டென்ஷன்ல இருக்கா. நீ வேற ஏண்டி அவளை டென்ஷன் ஏத்துற? சரி, ஆரம்பிக்கலாமா? ஏன்பா, இதை விட உங்க வீட்ல சின்ன சைக்கிள் இல்லையாப்பா? இதை விட சின்னதுனா நாம் சின்ன வயசுல ஓட்டின 3 சக்கர வண்டி தான் இருக்கு. அது ஓகேவா உனக்கு? ஹே டால்டா, அசிங்கப்படுத்தாதிரி, ஏறி உட்கார்டி. ஏய், ரொம்ப உயரமா இருக்குப்பா, பயமா இருக்குடி. உன்னை என்ன மலையில ஏறி உட்கார சொல்றோம்? சைக்கிள்ல தானே உட்கார சொல்றோம். பயப்படாம ஏறி உட்கார்டி. ஏய், இந்த வண்டியில பெடல் கீழே இருக்கு. ஹே, எல்லா வண்டிலயும் அது கீழே தாண்டி இருக்கும். அத மேல கொண்டு வர முடியாதா? மிதிச்சா தன்னாலே மேல வரும். ஏய், பெல்ல காணோம். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே. வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி எத்தனை கேள்வி கேக்குறா பாரு. ஏய், ஓட்ரி வண்டியா? ஏறிடி, உட்காருடி. ஓரம் போ, ஓரம் போ, டால்டாவோட வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, டால்டாவோட வண்டி வருது. ஏய், இடுப்ப வளைக்காதடி. ஹேண்ட்பேரை நேர பிடிடி. ஏய், மேல பார்த்து ஓட்டிடி. இவ்வளவு பாருடி. ஏய் லூசு, மேல பாருன்னா வானத்தை பார்த்து இல்ல, ரோட்டை பார்த்து ஓட்டிடி. ஏய், மிதிடி ஏய், மிதிடி. மெதுடி. ஏய், நிறுத்து. வாட்டர் டேங்க், இவளுக்கு இதெல்லாம் சரி வராது. இவளுக்கு அந்த மெத்தட் தான் ஓகே ஆகும். என்ன மெத்தட்ரி? முதல்ல இப்படி கேள்வி கேக்குறது நிறுத்து. அப்ப சந்தேகம் வந்தா யாரை கேக்குறது? உன் தாத்தா கிட்ட கேளு. முதல்ல இறங்குடி. ஏய், இப்ப நல்லா ஓட்டுறல? எப்படி ஓட்டுற? சூப்பர் ரி. இப்படியே ஓட்டணும்னு வச்சுக்கோயேன், மெட்ராஸ் வந்துரும்.
போகாத பாத்தடி நேரா பாத்தடி ஐயோ பாத்தடி எனக்கு அடிபட்டிருக்கு. அவ சைக்கிள தூக்குறா. ஐயோ எழுந்துரு. அப்பா வலிக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் வாயா குருவி. என்ன சார் இது? ரெஸ்ட்ல இருக்கும் போது கூட புக்கும் கைமா இருக்கிறீங்க. ஏன் சார் டைம் கிடைக்கும் போது நல்லா தூங்கலாம்ல? யோ ரெஸ்ட் எடுத்து ரொம்ப போர் அடிச்சு போச்சியா. எப்போ ஸ்கூலை திறப்பாங்க, எப்போ கிளாஸ் எடுப்போம்னு இருக்கியா? சார் இனிமே அது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஏன் அப்படி சொல்ற? ஆமா சார், இந்த வருஷம் நம்ம ஸ்கூலு அண்ணாச்சி ஸ்கூலுக்கு எதிராக தாக்கு பிடிக்குமான்னு தெரியல சார். வேலையெல்லாம் பலமா நடக்குது. யோ ஏதாவது புரியுற மாதிரி சொல்லியா? ஆமா சார், அண்ணாச்சி ஸ்கூல்ல அப்ளிகேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா சார், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க சார். அதுவும் இல்லாம நடுவு பக்கத்துல 500 ரூபாய் வேற சொருவி வேற கொடுக்குறாங்களாம். அது எதுக்குயா? போற வர செலவுக்கு தான் சார். சார் நம்ம ஆளுங்களுக்கு கலர் கலரா அறிவிப்பு குத்தாலே ஆனு வாயை பொண்ணுன்னு பாப்பானுங்க. கூட காசு வேற வச்சு கொடுக்குறாங்க. சொல்லவா வேணும்? வீரவநல்லூர் மொத்தம் ஜனமும் அந்த ஸ்கூல்ல தான் போய் சேரும். யோ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? அப்படிலாம் நடக்காதியா. அப்படி நடக்கவும் நான் விட மாட்டேன். என்ன விட மாட்டீங்க? இல்ல அந்த ஸ்கூல்ல. எந்த ஸ்கூல்ல? குருவி உடம்பு சரியில்லாதவரை பார்க்க வந்தா பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாம உசுப்பேத்தி விடக்கூடாது. புரியுதா? ஏய் எதுக்கு குருவியை போய் தேவையில்லாம திட்டி? கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? எப்ப குணமாவீங்க, எப்ப எழுந்து நடப்பீங்கன்னு கேட்காம அவன் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டா இவன் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டான்னு வெறுப்பேத்திட்டு இருக்க. இன்னொரு வாட்டி நீ இப்படி பேசுறத கேட்ட உள்ளே விட மாட்டேன். சார் அண்ணி செம்ம கோவத்துல இருக்கிறாங்க போல. ஆமையா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து ஸ்கூலு பசங்கண்டாலே வல்லுன்னு எரிஞ்சு விழுந்துட்டு தான் இருக்கா. நீ எதுவும் தப்பா நினச்சிக்காத. ஏன் சார், அண்ணி உங்க நல்லதுக்காக தானே சார் சொல்றாங்க. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? யோ குறி, பசங்கள என்னையா பண்றாங்க? சார் எல்லாம் உங்களை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கிறாங்க சார். அதுவும் இல்லாம உங்க கூட சேர்ந்து படம் பார்க்கணுமா. யோ சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதியா. நான் ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வந்து இத்தனை நாளாகுது. எவனா ஒருத்தர் வீட்டு பக்கம் வந்தானா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? டெய்லியே நீங்க வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போறது, எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் வாசல்லே நின்னுக்கின்னு லைவ் கமெண்ட்ரி கொடுக்குறானுங்களே. யோ ஏன் வாசல் வரைக்கும் வந்தவங்க வீட்டுக்குள்ள வராம போனாங்க? என்ன சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அண்ணியா உங்களுக்கு செமுத்தியா பூஜை போட்டு அமிச்சிக்கிறாங்க. அதனால தான் பசங்க உள்ள வரத்துக்கு மிரள்றானுங்க. என்ன சொல்ற? கூப்பிடி அவளை. சார் எதுக்கு சார் வம்பு? சைலண்டா விடுங்க சார். அண்ணி சொல்றதும் ஒரு வகையில நல்லது தானே. இல்லனா உங்கள மாதிரி ஆளை இந்த மாதிரி ஒரே இடத்துல உட்கார வைக்க முடியுமா? யோ நீ இதான் உங்க அண்ணியை மச்சிக்கிறன்னு. குருவி நான் எப்படியாவது பசங்களை பார்க்கணுமே. ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். எப்படியா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் வருவீங்களா, அன்னைக்கு பசங்களோட ஒரு மீட்டிங்க போட்டுருவோம். என்ன பசங்க? அது ஒண்ணும் இல்ல, நீ பசங்கன்னு ஓடா தெரிஞ்சது போதும் சார். இனிமே உங்களுக்காக ஒழிங்க சார்னு சொல்லியிருந்தா நீ. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு, அப்பதான் மண்டையில ஏறும். ஏன் சார், பசங்க போனா வேற பசங்க கிடைப்பாங்க சார். ஆனா வாத்தியார் போனா வேற வாத்தியார் கிடைக்க மாட்டாங்க சார். சார் வாத்தியார் சொன்னா பசங்க கேட்கணும் சார். பொன்னாடி சொன்னா புருஷன் கேட்கணும் சார். யோ குருவி, அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சியா? சார் ரொம்ப குஷ்டம் சார்.